என்ன மாயா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? எல்லாரும் வந்திருக்காங்க, நீ என்ன இன்னும் இப்படியே உட்கார்ந்திருக்க? மாயா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் தேவையா? ஆரம்பிச்சிட்டியா? இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என் கரியருக்கு ஜீவா, அது உனக்கு புரியாது. என்ன அப்படி பாக்குற? கேக்குறல்ல, சொல்லு. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இப்போ இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, மறுபடியும் இத பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆகாத. நான் நேத்தே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு குழந்தை வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ ஏன் வேணாம் நினைக்கிறன்னு ஒரு வேலிட் ரீசன் கூட இல்ல. உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? இல்ல ஜீவா, நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. டக்குன்னு ரெடி ஆகுற வழிய பாரு. என்னோட கெரியர்னு சொல்றேன், நீ அத காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக இப்போ உடனே இந்த விஷயத்த ஊருக்கெல்லாம் சொல்லி ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடணுமா? அதுவும் இன்னைக்கே வேணுமா? ஆமா, அவசியம்தான். ஏன்னா இதுதான் காலம் காலமா நடக்கிறது. அதையே நம்ம செய்யாம இருக்கணும். உங்க அண்ணன், பாட்டி, எங்க அம்மா, அப்பா, அக்கா, யாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் தப்பா தோணல. உனக்கு மட்டும் என்ன? 5 நிமிஷம் டைம் உனக்கு. ஒழுங்கு மரியாதையா ரெடி ஆயிட்டு வா. மாயா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இது நம்மளோட முதல் குழந்தை. ஹாப்பியா நம்ம இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும். நீ முதல்ல அடம் பிடிச்சாலும் கடைசியா என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் ரெடியாக மாயா. ஸ்வீட் கேர்ள்.